வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில பெரிய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு ஒரு சின்ன கதை மூலமா பதில் சொல்லுது கேன உபநிஷதம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. இப்போ நீங்க பார்க்கற, கேக்குற, உணர்ற இந்த எல்லா சக்திக்கும் உண்மையான மூலம் எது? இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இந்த விளக்கத்துக்குள்ள போலாம். சரி, முதல்ல ஒரு காட்சிய மனசுல கொண்டு வாங்க. தேவர்கள், அதாவது தேவலோகத்துல இருக்கிறவங்க அசுரர்களோட நடந்த ஒரு பெரிய போர்ல ஜெயிச்சிட்டாங்க. அந்த வெற்றிய ரொம்ப பெருமையா கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேவர்களோட மனநிலை தான். அந்த வெற்றி கழிப்புல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வெற்றி முழுக்க முழுக்க நம்மளால தான் கிடைச்சது. இந்த பெருமையெல்லாம் நமக்கு தான் நினைக்கிறாங்க. இந்த சின்ன கர்வம் தான் அடுத்து நடக்க போற பெரிய விஷயங்களுக்கு ஆரம்ப புள்ளி. அவங்க கொண்டாட்டத்தோட உச்சத்துல இருக்கும்போது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. பயங்கர ஒளிமயமான ஒரு மர்ம உருவம் அவங்க முன்னாடி தோன்றுது. அது யாரு, எங்கிருந்து வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஒரே குழப்பம், ஆச்சரியம். தேவர்கள்ல ஒருத்தர், அக்னி தேவன், அதாவது நெருப்பின் கடவுள், கொஞ்சம் தைரியமா முன்னாடி வராரு. அந்த மர்ம உருவத்துக்கிட்ட போய், நான் தான் அக்னி, இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் என்னால எரிக்க முடியும்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. அந்த உருவம் ரொம்ப அமைதியா ஒரு புல் துரும்ப அவர் முன்னாடி வச்சு, சரி அப்ப இதை எரிப்பாக்கலான்னு சொல்லுது. அக்னி தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த சின்ன புல்லு துரும்ப அவரால ஒன்னும் பண்ண முடியல. அக்னி தோத்து போனதும் அடுத்ததா வர்றாரு வாயு தேவன், காற்றின் கடவுள். அவர் சொல்றாரு, நான் தான் வாயு, உலகத்துல இருக்க எதையும் என்னால தூக்கி எறிய முடியும்னு. அந்த யக்ஷன் திரும்பவும் அதே புல்ல வச்சு, சரி இத தூக்குன்னு சொல்லுது. உலகத்தையே புரட்டி போடுற காத்தோட சக்தி கொண்ட வாயு பகவானால அந்த சின்ன புல்ல கொஞ்சம் கூட அசைக்க முடியல. யோசிச்சு பாருங்க, நெருப்பு, காத்து இதெல்லாம் எவ்ளோ பெரிய சக்திகள். அந்த சக்திகளையே தோற்கடிச்ச ஒரு சக்தி இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? இப்போ கதை ஒரு பெரிய தத்துவத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. கேன உபனிஷதும் இந்த கதையா ஒரு உதாரணமா வச்சு இந்த பிரபஞ்சத்துக்கே மூலமான ஒரு சக்திய பத்தி சொல்லுது. அந்த சக்திக்கு பேருதான் பிரம்மன். பிரம்மன் அப்படின்னா ஒரு ஆளோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கடவுளோ கிடையாது. அது ஒரு தத்துவம், அதாவது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற ஒரு மாறாது உண்மை. நம்மால அத ஒரு பொருளா பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம பார்க்கறதுக்கு காரணமான சக்தியே அதுதான். உபனிஷதம் இது ரொம்ப அழகா சொல்லுது. பிரம்மன் அது பேச்சின் பேச்சு, அதாவது நம்ம பேசுறோமே அந்த பேச்சு எந்த சக்தியால வருதோ அதுதான் பிரம்மன். அதே மாதிரி அது மனதின் மனம். நம்ம மனசு ஒன்னு நினைக்குது இல்லையா, அந்த நினைக்கிற திறனே எந்த சக்தியால வருதோ அதுதான் பிரம்மன். இன்னும் சொல்லப்போனா அது கண்ணின் கண். நம்ம கண்ணு பாக்குது, ஆனா அந்த பார்வைக்கு சக்தியா இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மன். சுருக்கமா சொல்லணும்னா, பிரம்மனை நம்ம ஐம்புலன்களால உணரவே முடியாது. ஏன்னா அந்த உணர்ற திறனே அதுதான். அது நாம அனுபவிக்கிற ஒரு பொருள் இல்ல, அந்த அனுபவத்துக்கே ஆதாரமா இருக்கிற சக்தி. இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி, ஒரு முரண்பாடு வருது. சரி, எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்க உதவுற சக்தியே பிரம்மன்னா, அந்த சக்தியை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? யோசிச்சிங்கன்னா இது ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கும். உபநிஷத்தமே இந்த விஷயத்தை நேரடியா சொல்லுது பாருங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரியும் இல்ல, தெரியாத விஷயங்கள் மாதிரியும் இல்ல, ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லுது. இந்த நுட்பமான விஷயத்த புரிய வைக்க உபனிஷத்துல ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் நடக்கிற உரையாடல் வருது. குரு கேக்குறாரு, சரி உனக்கு பிரம்மனை நல்லா தெரியும் நினைச்சின்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கொஞ்சம்தான் சொல்றாரு. அதுக்கு அந்த மாணவன் சொல்ற பதில் தான் இங்க ரொம்ப முக்கியம். அவன் சொல்றான், எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல, ஆனா எனக்கு தெரியும்னு சொல்லல. எனக்கு தெரியும், அதே சமயம் தெரியாமலும் இருக்கு. இந்த முரண்பாடான நிலைய யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பிரம்மனை உணர்றாங்கன்னு உபனிஷத்தும் சொல்லுது. சரி, இப்போ மறுபடியும் கதைக்கு வருவோம். அக்னியும் வாயுவும் தோத்துட்டு போனதுக்கப்புறம் தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரன் வர்றாரு. ஆனா அவரோட அணுகுமுறை கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. இந்திரன் மத்தவங்கள மாதிரி போய் தன் சக்திய பத்தி பெருமை பேசல. ரொம்ப பணிவா அந்த யட்சனை நெருங்குலப்போ திடீர்ல அந்த உருவம் மறைஞ்சு போடுது. இது என்ன சொல்லுதுன்னா, அகங்காரத்தை வச்சுக்கிட்டு உண்மைய தெரிஞ்சுக்க முடியாது. அந்த யட்சன் மறைஞ்ச அதே இடத்துல ஞானத்தின் வடிவமான உமாதேவி தோன்றாங்க. அவங்கதான் இந்திரனுக்கு உண்மைய சொல்றாங்க. நீ பார்த்த அந்த சக்திதான் பிரம்மன். உங்களுக்கு கிடைச்ச வெற்றியே உங்களால வந்ததில்ல, அது பிரம்மனோட சக்தி உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்றாங்க. பணிவா இருந்ததால இந்திரனுக்கு அந்த ஞானம் கிடைக்குது. சரி, இவ்ளோ பழமையான இந்த கதையெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு? இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம்.
இப்ப நீங்க பாக்குற இந்த வரைபடம் மாதிரி தான் நம்ம பயணமும் இருந்துச்சு. ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம், ஒரு கதைக்குள்ள போனோம், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் உபனிஷதங்கள் நமக்கு ஞானத்தை கத்துக் கொடுக்கிற ஒரு அழகான முறை. இந்த உயர்ந்த அறிவை அடையணும்னா அதுக்கு சில நடைமுறை வழிகளையும் உபனிஷது சொல்லுது. முதல்ல தவம், அதாவது சுய ஒழுக்கம். 2வது தமம், அதாவது ஐம்புலன்களையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. 3வது கர்மா, அதாவது நம்ம கடமைகளை சரியா செய்யறது. இது 3ம் தான் அந்த ஞானத்துக்கான அடித்தளம். உபனிஷதம் இந்த அறிவை ஒரு மின்னல் கீற்று மாதிரி இல்லனா ஒரு திடீர்னு வர்ற புரிதல் மாதிரின்னு சொல்லுது. அதனால கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது திடீர்னு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்ச மாதிரி, ஒரு நொடியில எல்லாத்துக்கும் விட கிடைச்ச மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அந்த மாதிரி திடீர் ஞான தெரிப்ப பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.